அனைத்து வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் திடீர் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரேஷன் கார்டில் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேஷன் கார்டில் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் இதை பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு உடனடி ரத்தாகும் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதுலயும் இதுதான் உங்களுக்கு கடைசியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால எதுவுமே இனிமே வாங்க முடியாது. ரேஷன் கார்டை வைத்து எதுவுமே நீங்க வாங்க முடியாது. 2026 ஜனவரி மாதத்துக்குள்ளார இந்த விஷயத்தை முடிக்குமாறு அரசு சொல்லியிருக்காங்க. தமிழகத்திற்கு மத்திய அரசு கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி 2026க்குள்ளார இந்த விஷயங்களை நீங்க முடிச்சிருங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடை மூலமாக அரிசி, சர்க்கரை, கோதுமை, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் அப்படின்றதுமே வழங்கப்படுது. ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ரேஷன் கார்டு இருந்தாதான் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு, இது போன்ற அனைத்து உதவிகளையும் இந்த ஒரே ஒரு ரேஷன் அட்டை மூலமா மட்டும்தான் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச அரிசி மற்றும் கோதுமை ஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் கைரேகை பதிவு செய்யாத 36 லட்சம் பேரின் சரிபார்ப்பு பணியை 2026 ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளார முடிக்க தமிழகத்திற்கு மத்திய அரசு காலக்கெடு விதிச்சிருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச அரிசி மற்றும் கோதுமை ஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த பணியை ஜனவரி மாத இறுதிக்குள் முடிக்க கூட்டுறவு இணைப்பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட உணவு வழங்கல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 31, 2026ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளாரையே முடிச்சிருங்க. தமிழகத்தில் மொத்தம் 98.45 லட்சம் முன்னுரிமை ரேஷன் கார்டுகள் உள்ளன. இவற்றில் மொத்தம் 3.01 கோடி உறுப்பினர்கள் பயன்பெறுகின்றனர். மேலும் 18.64 லட்சம் அந்தியோதயா கார்டுகளில் 52.88 லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர். முன்னுரிமை கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மாதம் தலா 5 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. அதே போல அந்தியோதயா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 35 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த கார்டுதாரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசியுடன் குறிப்பிட்ட அளவு கோதுமையையும் இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம். இந்த இலவச உணவுப் பொருட்களை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய ஆதார் சரிபார்ப்பு செய்யுமாறு மத்திய அரசு கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. ஸோ லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சரிபார்ப்பை கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னுமே நிறைய பேர் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாமல் தான் இருக்காங்க. இதற்காக ரேஷன் கடைகளில் உள்ள பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முறையை கருவியில் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர் தான் என்பது உறுதி செய்யப்படும். மத்திய அரசு பலமுறை அவகாசம் அளித்தும் இந்த ஆதார் சரிபார்ப்பு இன்னும் 100% முடியவில்லை. இன்னும் 36 லட்சம் உறுப்பினர்கள் தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்யவில்லை. இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், விரல் ரேகை சரிபார்ப்பு பணியை 2026 ஜனவரி மாதத்திற்குள் முடிக்குமாறு தமிழகத்திற்கு மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. இந்த கார்டுதாரர்கள் மாநிலம் முழுவதும் உள்ள எந்த ரேஷன் கடையிலும் சென்று விரல் ரேகை பதிவு செய்யலாம். இந்த பணியை விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டும் வருகின்றது.